விஜயோட பவுன்சர்களுக்கு திவ்யா சத்யராஜ் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. என்னடா இது, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு இப்போ எல்லோருமே ட்ரெண்ட் ஆக்கி வந்துட்டுருக்காங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக அதிகமான மக்கள் அங்கு கூடியதுனால கடும் நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. இதில் பலர் மயக்கமடைந்த நிலையில் 41 பேர் காலமாயிட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் தாவேகா தரப்பில் 2 கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதே சமயம் விஜய் தரப்பில் வீடியோ ஒன்று 30ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது. அதேபோல் அரசு தரப்பிலும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நடிகர் சத்யராஜ் மகளும் ஊட்டச்சத்து நிபுணரும் திமுக தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் நான் இன்று அரசியல்வாதியாக பேச வரல, ஊட்டச்சத்து நிபுணராக ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. கரூர் மாதிரியான கூட்டத்தில் நீண்ட நேரம் வெயிலில் நிற்க நேரிடும் போது உடலில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு குறையும். உடலில் நீர்ச்சத்து குறைவு ஏற்படலாம். சர்க்கரை அளவு குறையாமல் இருக்க சாக்லேட்டோ இனிப்பு வகைகளையோ எடுத்துக்கலாம். நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க தோளில் மாட்டிக்கொள்ளும் வகையிலான வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கலாம். ஏன்னா நீண்ட நேரம் நிற்க வேண்டியிருப்பதால் தோளில் மாட்டிக்கொள்ளும் வகையிலான வாட்டர் பாட்டில் தான் எளிமையாக இருக்கும். அந்த வாட்டர் பாட்டிலில் கடைகளில் 25 ரூபாய்க்கு கிடைக்குது. எலக்ட்ரால் பாக்கெட்டுகளை வாங்கி அதனை நீருடன் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வெல்லத்தை குடிநீருடன் கலந்து எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழம் மற்றும் உப்பை குடிநீருடன் எடுத்து கலந்து கொண்டு குடிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கும். விஜயின் பாதுகாவலருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு பழைய வீடியோவில் விஜயின் பாதுகாவலர் ஒருவர் அக்கட்சியின் தொண்டரை வேனுக்கு மேல் இருந்து தூக்கி வீசியதை பார்த்தேன். அந்த பையனுக்கு முதுகு தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டாலோ தலையில் காயம் ஏற்பட்டாலோ கோமாவிற்கு சென்றாலோ அவர் வாழ்க்கையே போயிருக்கும். தாவேக தொண்டர்களை பார்த்து பயப்படாதீர்கள். தொண்டர்களை தூக்கி வீசாதீங்க. தொண்டர்களை பார்த்து பயப்படுகிறவர் உண்மையான தலைவர் கிடையாது. தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தருபவர் தான் உண்மையான தலைவர். மக்களை ஆளணும் அப்படின்னு சொல்பவர் உண்மையான தலைவர் கிடையாது. மக்களுக்காக பல ஆண்டுகளாக வாழ்பவர் தான் உண்மையான தலைவர் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.